சென்னையில் சாலை மறியலில் ஈடுபட்ட மு.க. ஸ்டாலின், கி. வீரமணி உள்பட டெசோ அமைப்பை சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டனர். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் தியாகச்செம்மல். இலங்கைக்கு எதிராக ஐநாவில் அமெரிக்கா கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை சில திருத்தங்களோடு இந்திய அரசு ஆதரிக்க வேண்டும். இலங்கையில் நடைபெற்ற அந்த போர் குற்றங்கள் தொடர்பாக ஒரு சர்வதேச விசாரணை நடத்தி இலங்கை அதிபர் ராஜபக்சேவை தண்டிக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெசோ அமைப்பு சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் தழுவிய ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் பெரும்பாலான கடைகள் திமுக பலம் வாய்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் அடைக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக கே நகர், சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டையின் ஒரு சில பகுதிகள், மயிலாப்பூர், லஸ்கார்னர் போன்ற பகுதிகளில் கடைகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் போக்குவரத்தை பொறுத்தவரை போக்குவரத்து கழகத்தினுடைய தொழிற்சங்கங்களான அண்ணா தொழிற்சங்கம், ஏஐடியூசி, சிஐடியு போன்ற பெரும்பான்மையான தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளாத காரணத்தினால் இந்த போக்குவரத்து பேருந்து போக்குவரத்து என்பது சுமூகமாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று ஆட்டோக்களும் சுமூகமாக இயங்கி வருகின்றன. மற்ற வாகனங்களும் சாலையில் சுமூகமாக இயங்கி வருகின்றன. இருந்த போதிலும் திமுக தொழிற்சங்கமான எல்பிஎஃப் மற்றும் விடுதலை சிறுத்தை தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்கள் ஆட்டோ மற்றும் பேருந்துகளை இயக்கவில்லை. அதே போன்று இந்த வேலைநிறுத்தத்தில் இந்த வேலைநிறுத்தம் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக தமிழக அரசு அதிமுக தொழிற்சங்கத்தை பயன்படுத்தி சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டி தமிழக அரசை கண்டித்து திமுக பொருளாளர் ஸ்டாலின், திராவிட கழக தலைவர் கி. வீரமணி மற்றும் திராவிட இயக்க தமிழர் பேரவைத் தலைவர் சுபவீரபாண்டியன் மற்றும் தொல் திருமாவளவன் ஆகியோர் இன்று தேனாம்பேட்டையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அண்ணா சாலையில் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனடியாக அங்கு வந்த காவல்துறையினர் அவர்கள் அனைவரையும் கைது செய்தனர். கைது செய்து அங்கு அருகில் இருந்த சமூக நலக்கூடங்களுக்கு கொண்டு சென்ற காரணத்தினால் அரை மணி நேரத்துக்குள்ளாக போக்குவரத்து மறுசீரமைக்கப்பட்டு அண்ணா சாலையில் போக்குவரத்து வழக்கம் போல் இயங்க தொடங்கியிருக்கின்றன. இன்று மாலை நடைபெறக்கூடிய மாநிலம் முழுவதும் நடைபெறக்கூடிய வேலைநிறுத்தம் தொடர்பாக இன்று மாலை திமுக தலைவர் கருணாநிதி செய்தியாளர்களை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்போது டெசோ அமைப்பினுடைய இந்த போராட்டத்தின் வெற்றி குறித்தும் அதே போன்ற இந்த போராட்டத்தின் நிலைப்பாடு குறித்தும் அடுத்த கட்ட போராட்டம் குறித்தும் அவர் தனது கருத்துக்களை பதிவு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கத்தினுடன் தியாகச்செம்மல்.